Welcome students, welcome to IMA's Topper Student channel. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் டாப்பர் ஆக்கிறதா நம்ம சேனலோட நோக்கம். இன்றைக்கி நாம் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் யூனிட் 2 எலக்ட்ரிசிட்டி அந்த லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ரோம் லெட்டர் 1, choose the appropriate answer. The question is, the device which converts chemical energy into electrical energy. The answer is option C, cell. Second question, electricity is produced in, the answer is option B, power station. Third question பாருங்க, choose the symbol for battery. பேட்டரியோட சிம்பிள் அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே 4 சிம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் தான் பேட்டரிக்கான சிம்பிள். செகண்ட் இருக்கிறது சிங்கிள் செல். தேர்ட் இருக்கிறது கீ இன் ஓப்பன். ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்கிறது கனெக்டிங் வயர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், இன் விச் அமாங் த ஃபாலோயிங் சர்க்யூட்ஸ் does the bulb glow? 4 சர்க்யூட்ஸையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்யூட்டில் பாருங்கள், அந்த ரெட் கலர் வயர் டிஸ்கனெக்டில் இருக்குது. ஆப்ஷன் பியில் பிளாக் கலர் வயர் எண்டில் டிஸ்கனெக்டில் இருக்குது. ஆப்ஷன் சியில் பிளாக் கலர் வயர் பிட்வீனில் டிஸ்கனெக்டில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் ப்ராப்பர் சர்க்யூட்டாக இருக்குது, அதில் தான் பல்பு க்ளோ ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் கொஸ்டின், dash is a good conductor. Option A, silver. B, C, D ல இருக்க wood, rubber, plastic இது எல்லாமே insulators. So the answer is option A, silver. From letter 2, fill in the blanks. First question, dash are the materials which allow electric current to pass through them. Electric current தன் வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். த ஆன்சர் இஸ் கண்டக்டர்ஸ். செகண்ட் கொஸ்டின், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ எ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ், த ஆன்சர் இஸ் கரண்ட். தேர்ட் ஒன், டேஷ் இஸ் த டிவைஸ் யூஸ்டு டு க்ளோஸ் ஆர் ஓப்பன் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட். தட் மீன்ஸ் கீ. ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கீ. Fourth question, the long perpendicular line in the electrical symbol represents its dash terminal. Long perpendicular line, positive terminal. Small one, negative. இங்கே long perpendicular தான் கேட்டிருக்காங்க. So the answer is positive. Fifth one, the combination of 2 or more cell is called a, the answer is battery. நிறைய செல்ஸ் வந்து காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேட்ரின்னு சொல்லுவோம். சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது செல். அண்ட் தென் ரோம் லெட்டர் 3, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இஃப் ஃபால்ஸ் கிவ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் அ parallel circuit the electricity has more than one path. parallel circuitல எலக்ட்ரிசிட்டி வந்து more than one pathல ஃப்ளோ ஆகும். இது கரெக்ட். ஸோ ட்ரூ. செகண்ட் ஒன், to make a battery of 2 cells, the negative terminal of one cell is connected to the negative terminal of the other cell. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா நெகட்டிவ் டெர்மினல் எது கூட கனெக்ட் ஆகணும்னா இன்னொரு செல்லில் இருக்க பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகணும். இங்கே நெகட்டிவையும் ஜாயின் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நாம் ரீகரெக்ட் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா, நெகட்டிவை எடுத்துட்டு பாசிட்டிவ்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும். டு மேக் அ பேட்ரி ஆஃப் 2 cells, த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த அதர் செல். தேர்ட் ஒன், த ஸ்விட்ச் இஸ் யூஸ்டு டு க்ளோஸ் ஆர் ஓப்பன் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்யூட். த சென்டென்ஸ் இஸ் ட்ரூ. ஃபோர்த் ஒன், pure water is a good conductor of electricity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. pure water not a good conductor, அது bad conductor. ஸோ அதை false அப்படின்னு நாம் சொல்லிட்டு
எப்படி ரீகரெக்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, பியூர் வாட்டர் இஸ் அ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. குட் அப்படிங்கிற வேர்டை எடுத்துகிட்டு பேடுங்கிற வேர்டை நாம் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், செகண்டரி செல் கேன் யூஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸ். பிரைமரி செல் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஒன்ஸ். And then fourth Roman letter, match the following. First symbol எதை denote பண்ணுது அப்படின்னா battery. Second symbol, bulb does not glow ஆகாத பல்போட symbol. Third one, open key. Fourth, bulb glows. அந்த மேலே இருக்கிற அந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்புக்கு மேலே க்ளோ ஆகிறத டினோட் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் பல்ப் க்ளோஸ். Fifth one, cell, single cell. Fifth Roman letter, arrange in sequence. இங்கே நிறைய வேர்ட்ஸ் வந்து சஃபில் ஆகியிருக்கு. அதை நாம் கரெக்டான ஆர்டரில் மேக் பண்ணி ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணணும். A device that converts chemical energy into electrical energy is called a cell. நம்பர் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணால் நமக்கு மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் கிடைக்கும். சிக்ஸ்த் ரோம் லெட்டர் பாருங்கள். கிவ் வெரி ஷார்ட் ஆன்சர். அதில் இந்த கிவன் சர்க்யூட் டயக்ராம் which of the given switch should be closed so that only the bulb A glows. இங்கே ரெண்டு பல்ப் இருக்குது, 2 பல்ப்ஸ் இருக்குது, பல்ப் A and B. 3 keys வந்து இருக்குது, K1, K2 and K3. நமக்கு பல்ப் A மட்டும் க்ளோ ஆகணும், B க்ளோ ஆகக்கூடாது. A மட்டும் க்ளோ ஆகணும்னா கீ K1 and K2வை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஏங்கிற பல்பை இன்க்ளூட் பண்ண ஒரு சிம்பிள் சர்க்யூட் நமக்கு கிடைக்கும். ஸோ த பல்ப் வில் க்ளோ, பல்ப் ஏ வில் க்ளோ. ஸோ த ஆன்சர் இஸ் key K1 and K2. Second question, assertion and reasoning type. Assertion என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is very easy for our body to receive electric shock. நம்மளோட பாடி ஈஸியாக எலக்ட்ரிக் ஷாக்கை ரிசீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், ஹியூமன் பாடி இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட், and or is the correct explanation for A. Third question, can you produce electricity from lemon? லெமன்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். ஏன்னா லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைட் மாதிரி ஆக்ட் பண்ணும், அதனால நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, the citric acid presented in the lemon juice act as an electrolyte and produce electric current. So we can produce electricity from lemon. Fourth question, identify the conductor from the following figures. Out of the 4 figures, the iron chain only the conductor. First ஆப்ஷனில் இருக்குது புக்கு, பேப்பர்ஸ் வந்து இன்சுலேட்டர்ஸ், அண்ட் தென் கிளாஸ் டம்ளர் இருக்குது, அதுவும் இன்சுலேட்டர். நைலான் ரோப், அதுவும் இன்சுலேட்டர். ஸோ அயன் செயின் அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன், வாட் டைப் ஆஃப் சர்க்யூட் இஸ் தேர் இன் அ டார்ச் லைட்? டார்ச் லைட்டில் என்ன சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க? த ஆன்சர் இஸ் சிம்பிள் சர்க்யூட். அண்ட் சிக்ஸ்த் ஒன், circle the odd one out. Give reason your choice. Switch, bulb, battery and generator. இல்லை ஸ்விட்ச், பல்ப், பேட்ரி இது எல்லாமே சிம்பிள் சர்க்யூட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டிவைஸ். ஜெனரேட்டர் அப்படிங்கிறது சிம்பிள் சர்க்யூட்டில் நாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதில் ஆட் ஒன் என்ன அப்படின்னா ஜெனரேட்டர். அண்ட் தென் 7th Roman letter, give short answer. First question, draw the circuit diagram for series connection. See, page number 22ல இது மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க.
L1, L2, L3 அப்படிங்கிற 3 லைட்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. K அப்படிங்கிறது க்ளோஸ்டில் இருக்கிற கீ அண்ட் தென் செல். இது மாதிரி டயக்ராமை வரைஞ்சிக்கலாம். இல்லை சர்க்யூட் டயக்ராமை இது மாதிரியும் ட்ரா பண்ணலாம். L1, L2, L3ங்கிற லைட்டுக்கான சிம்பிள் இது தான். செல்லுக்கான சிம்பிள் இது கீ. இது க்ளோஸ்டு சர்க்யூட்டை ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 3 பல்ப்ஸும் க்ளோ ஆகிட்டுருக்க மாதிரி இந்த மாதிரி டயக்ராம்ஸையும் நாம் ட்ரா பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், கேன் த செல் யூஸ்ட் இன் த கிளாக் கிவ்ஸ் அன் எலக்ட்ரிக் ஷாக்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். கிளாக்கில் யூஸ் பண்ணுற ஸ்மால் சைஸ் செல் வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஷாக்கை ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படி கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக இல்லை. ஏன்னா செல்லில் வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை தான் க்ரியேட் பண்ணும். ஸோ நமக்கு எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ஷாக்கும் இருக்காது. ஆன்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா, த செல் யூஸ்ட் இன் த கிளாக் டஸ் நாட் கிவ் எனி எலக்ட்ரிக்கல் ஷாக் because it has minimum amount of potential difference and create minimum amount of current. Third question, silver is a good conductor but it is not prepared for making electric wire. Why? சில்வருங்கிறது ஒரு குட் கண்டக்டர் தான். ஆனால் எலக்ட்ரிக்கல் வயரை மேக் பண்ணுறதுக்கு நாம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. காப்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The only reason is இட்ஸ் காஸ்ட். அதாவது சில்வரோட காஸ்ட்டு வந்து காப்பரோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால தான் நாம் சில்வருக்கு பதிலாக காப்பரை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ த ஆன்சரை எப்படி எழுதலான்னா, த காஸ்ட் ஆஃப் த சில்வர் இஸ் வெரி ஹை when compared to the copper. So it is not prepared for making electric wire. Next, answer in detail. First question, what is the source of electrical energy? Explain the various power station in India. First, source of electricity நம்ம define பண்ணிடலாம். Any device from which electricity is produced is called the source of electricity. And then இந்தியாவில் என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு? தெர்மல் பவர் ஸ்டேஷன், இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் தென் ஹைடல் பவர் ஸ்டேஷன், இது புக்கில் பேஜ் நம்பர் 18 and 19 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹைடல் பவர் ஸ்டேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். அண்ட் தென் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அண்ட் ஃபோர்த் ஒன் விண்ட்மில். ஸோ இந்த 4 சோர்ஸஸ் நாம் இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. செகண்ட் கொஸ்டின், டேபிளேட் த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் their ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸ். பாருங்கள், புக்கில் பேஜ் நம்பர் 22 இது மாதிரி ஒரு டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எலக்ட்ரிக் காம்பனண்ட்டும் அதோட சிம்பிள்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு காலமையும் தேர்ட் காலமையும் மட்டும் எழுதினா போதும். இப்போ எலக்ட்ரிக் செல் அப்படின்னா அந்த பிக் லைன் அண்ட் ஸ்மால் லைன், பிக் லைனை வந்து பாசிட்டிவ்னும் ஸ்மால் லைனை வந்து நெகட்டிவ்னும் டினோட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பேட்ரி அதுக்கான சிம்பிள், ஸ்விட்ச் ஓப்பன் அதற்கான சிம்பிள், ஸ்விட்ச் க்ளோஸ்ட் அதோட சிம்பிள், எலக்ட்ரிக் பல்பு அது டஸ் நாட் க்ளோவில் எப்படி இருக்கும், க்ளோ ஆகும்போது எப்படி அந்த சிம்பிளை நாம் ட்ரா பண்ணுவோம். அண்ட் தென் கனெக்டிங் வயர்ஸ். ஸோ த ஃபஸ்ட்டு காலமும் தேர்ட் காலமும் மட்டும் இதுக்கு நாம் எழுதிட்டால் போதும். அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் கண்டக்டர்ஸ். The rate of flow of electric charges in a circuit is called electric current. The materials which allow electric charges to pass through them are called conductors. Some examples: copper, iron, aluminum, impure water, earth, etc. என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ண அலோவ் பண்ணுதோ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நாம் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் தென் இன்சுலேட்டர்ஸ், that means non-conductors. The material which do not allow electric charges to pass through them are called insulators or non-conductors. The examples are plastic, glass, wood, rubber, china clay, ebonite and etc. Room letter 9, higher order thinking skills based question. Rahul wants to make an electric circuit. He has a bulb, 2 wires, a safety pin and a piece of copper. He does not have any electric cell or battery. Suddenly he gets some idea.
He uses a lemon instead of a battery and makes a circuit. Will the bulb glow? ராகுலுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை க்ரியேட் பண்ணணும். அவர்கிட்ட பல்ப் இருக்குது, 2 ஒயர்ஸ் இருக்குது, சேஃப்டி பின் இருக்குது, பீஸ் ஆஃப் காப்பர் இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக் செல்லோ இல்லை பேட்டரியோ இல்லை. லெமனை யூஸ் பண்ணி, எலக்ட்ரிக் செல்லுக்கு பதிலாக லெமனை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட் டயக்ராமை க்ரியேட் பண்ணால், கனெக்ட் பண்ணால் அப்போது அந்த பல்பு க்ளோ ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக க்ளோ ஆகும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லெமன் ஜூஸில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. சிட்ரிக் ஆசிட் வந்து எலக்ட்ரோலைட் மாதிரி ஆக்ட் பண்ணும். இப்போது நம்மக்கிட்ட சேஃப்டி பின்னும் காப்பர் பிளேட்டும் இருக்கும். அதை வச்சு நாம் ப்ராப்பர் கனெக்ஷனை கொடுத்துடணும். இப்போ சிட்ரிக் ஆசிட் வந்து சேஃப்டி பின்னோட எண்டில் ரியாக்ட் பண்ணும்போது அங்கேருந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் சேஃப்டி பின்னோட எண்டிலேருந்து கனெக்ஷன் வயர் வழியாக காப்பர் பிளேட்டுக்கு வேகமாக மூவ் ஆகும். மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த கனெக்ஷன் வயரில் தான் பல்பு கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பல்பு வந்து க்ளோ ஆகும். எப்படி எழுதலாம் பார்க்கலாம் வாங்க. If Rahul make an electric circuit with proper electrical connection by using a lemon instead of a battery, the bulb will glow. The citric acid presented in the lemon juice act as a electrolyte and react with the end of the safety pin. Due to this reaction, 2 electrons are liberated and traveling through the connecting wire from safety pin to the copper piece. The movement of electron make a electrical current, hence the bulb will glow. Room letter 10 வேர்ட்ஸ் கிரிட் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட் கிரிட்லேருந்து நாம் கண்டக்டர்ஸையும் இன்சுலேட்டரையும் பிக் அவுட் பண்ணி எழுதணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சீ வாட்டர், அலுமினியம், அண்ட் தென் அயான், காப்பர், இது எல்லாமே வந்து கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அப்புறம் வுட், பிளாஸ்டிக், கிளாஸ், ரப்பர் இதெல்லாமே இன்சுலேட்டர். இந்த வேர்ட் கிரிட்லேருந்து நாம் வேர்டை பிக் அவுட் பண்ணி கீழே இருக்க டேபிளேஷனில் ஃபில் பண்ணணும். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், இதெல்லாம் கண்டக்டர்ஸ் பாருங்கள். காப்பர், அயான், சீ வாட்டர், அலுமினியம். அண்ட் இன்சுலேட்டர்ஸ் வுட், பிளாஸ்டிக், கிளாஸ், ரப்பர். Thank you students. Thank you very much.